ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இன்னும் பெயில் கிடைக்கல. ஏனென்று சொன்னால் அவருக்கு எதிராகத்தான் வந்து அனைத்து சாட்சியங்களும் இருக்கிறது. அது சம்மந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக இதில் உண்மையை தெரியல கேள்விப்பட்ட வரைக்கும் பார்க்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 20-25 லோயர்ஸ் ஆக்கள் வந்து இறங்கியிருக்கணும் ஒரு கதை வருது. ஆனால் அதில் உண்மைத்தன்மை என்ன மாதிரி என்று கிடைக்கவில்லை. ஆனால் அதுல 20-25 லோயர்ஸ் அவருக்கு எதிராக இறங்கினான்னு சொல்லி நம்பி ஒரு நம்பர் அடிப்படையிலான்னு சொல்றேன். ஆனா ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, இவருக்கு ஆதரவாக களமிறங்கிய லோயர்ஸ் விட இவருக்கு எதிராக களமிறங்கிய லோயர்ஸ் வந்து அதிகமா இருக்குது. அதை நாங்க இந்த இடத்துல குறிப்பிட்டு ஆக வேணும். அது சம்பந்தமாக வந்து மக்களும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா எப்ப வெளியில வருவார், அவருக்கு நீதி கிடைக்கணும்ன்ற மாதிரி காய்ச்சல் இருக்கிறாங்க. அதை தாண்டி சிறையில் இருக்கும் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவருக்கு வந்து மருத்துவர் செந்தூரன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை பார்க்கும்போது இவர் உண்மையாகவே நலம் விசாரிக்கத்தான் எழுதினவரா, அப்படி இல்லாவிட்டால் வந்து இதில் லைட்டா சொல்லுவாங்களே பயப்படுத்துற மாதிரி ஒன்று பயப்படுத்துறன்ற மாதிரி ஒரு சில வசனங்கள் வந்து அதுல குறிப்பிடத்தக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் இனிமேல் இங்க மட்டுமில்லை இந்த நாட்டிலையும் வைத்திய துறையில் நீங்கள் பணிபுரிய முடியாது என்றதும், அதை தாண்டி நீங்கள் வந்து அனைத்து மருத்துவர்களையும் ஒன்றாக இணைத்து செயற்படுவீர்கள் என்று எண்ணினால் நீங்கள் வந்து அனைவரையும் எதிர்க்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றும், அதிலும் குறிப்பாக நீங்கள் நீதிமன்ற வழக்கில் இருக்கும்போது இவ்வாறான விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது அது சட்ட ரீதியான உண்மை. அதையும் குறிப்பிட்டு அதை தாண்டி அதை தாண்டி நீங்கள் ஒருவேளை மது போதையில் இருந்தீரோ, போதையில் இவ்வாறான நிகழ்வுகளை செய்திருக்க கூடுமோ, அத்துமீறி அந்த ஹாஸ்பிட்டல்ல நுழைஞ்சிருக்கிறீங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்ப அந்த மாதிரி அந்த நீங்க எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க. செந்தூரன் அவர்கள் எழுதின கடிதத்துல வந்து ஒரு புகழ்ற மாதிரி இகழ்ற தன்மையம் வந்து காணப்படுது. அதே வந்து கமெண்ட் செக்ஷன்ல அவர் போட்ட வீடியோ வருது, யூடியூப் நண்பர்கள் போட்டிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து மக்கள் அதிகளவானோர் எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும் அவர் போட்ட வீடியோ சம்பந்தமா. அதை தாண்டி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சார்பாக வந்து இன்றைக்கு பயில் கட்டெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. எதிர்வரும் 7ஆம் தேதி மட்டும் 7ஆம் தேதி திருப்ப விசாரிச்சுட்டு இந்த கேஸ் சம்பந்தமா அதே பிறகுதான் இந்த முடிவு மறுக்கலாம் அவர் சம்பந்தமாக சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தாண்டி இன்னொரு பிரச்சனையை பார்க்கணும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா செய்தது வந்து சட்டப்படி பார்க்கும் போது பிழைதான், அதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் வந்து ஒரு மனிதாபமான அடிப்படையில் அது ஒரு சரியான காரியமாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா அங்க ஒரு உயிர் ஒன்று போயிருக்கு. அதுவும் வந்து எதிர்ச்சியா போயில மருத்துவர்கள் கவனையிலத்தால வந்து ஒரு இளவயது தாய் இன்றைக்கு இல்ல. அவ இந்த குடும்பத்தின் நிலைமை என்ன, அந்த கைக்குழந்தை நிலைமை என்ன, அதையும் யோசிக்கணும். அதை தாண்டி அர்ஜுனா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ ஆதரவாளர்கள் வந்து அவருக்கு சார்பா வந்து அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க, அவருக்கு சார்பா வந்து குரல் கொடுத்தோன்னு இருக்கிறாங்க. நாங்களும் முடிந்த அளவு டாக்டர் ராமநாத அர்ஜுனா வெளியில வரணும் என்று சொல்லித்தான் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா அவர் என்ன மாதிரி டைப் பண்ண சொன்னா ஓவரா சிலாக்கள் நேர்மையா இருப்போமே, அப்படி நேர்மையா இருக்கேக்க கண்ணுக்கு முன்னால சின்ன ஏதாச்சும் புலன் அறிக்கை வந்து பொறுக்கலாது தப்புன்னு வந்து டிகர் ஆகிடுவேன் என்றா. அப்ப நாங்க இவ்வளவு நேர்மையா இருக்கிறோம், ஆனா என்ன இவங்க இப்படி செய்யறாங்களே என்ற மாதிரி ஒரு ஒரு மனசுல ஒரு தோட்டம் கொண்டு வர வந்த மாதிரி வந்து இவர் அதிகளவா வந்து அவர்கிட்ட உணர்ச்சி என்ன மாதிரி காட்டுறேன்னு சொன்னா உடனே கோவப்படுற. அந்த இடத்துல வந்து அவருக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து தான் போனா பிரச்சனையாக இருக்கும், எனக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கு, நான் போயலான்னு தெரிஞ்சும் வந்து போன ரீசன் வந்து அவருடைய கோபம் வந்து சரியான ஒரு கோபமா தான் இருக்குது. இப்படி பார்க்கும்போது இப்ப நாங்கள் வந்து அரசியல் சம்பந்தமா பார்க்க சம்பந்தமான என்னுடைய ஒரு கருத்தை நான் தெரிவிக்கல. என்ன சொன்ன அரசியல் என்று வரைக்கும் 1000 குழப்பங்கள் இருக்கும், அது ஒரு கடல் போன்றது. அதுல எது சரி எது பிள்ளை என்று கதைப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னு சொன்னா அது அப்படி அறிவில்லை எங்களுக்கு, உண்மையாகவே அரசியல் சம்பந்தமா அறிவில்லை. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும்போது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது வந்து இப்போ வெளிநாட்டுல எல்லாம் வந்து விவசாயத்துறைக்கு அமைச்சராக இருக்கணும், அக்ரிகல்ச்சர்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும். சரி, அதே மாதிரி வைத்தியத்துறை என்று சொன்னா அதுல வந்து அவர் வந்து சிறந்து விளங்குற ஒரு ஆளா இருக்கணும். இவ்வாறான வைத்தியத்துறையில பிரச்சனை வந்தோன்று கேட்க வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனா வந்து அரசியலுக்கு வரலாமோ, அவர் வந்தா வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது, இதுல ஒரு மாற்றம் பெறுமோ என்று சொல்லி எல்லாரும் வந்து ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. அதை தாண்டி அவருக்குரிய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி ஒரு சில என்ன சொல்றது
எதிரான தன்மைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. எப்ப இருந்துன்னு சொன்னா இந்த அரசியல் பிரவேசம் சம்பந்தமான அறிக்கை விட்ட அப்புறம் தான் அது சம்பந்தமான எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகளாக வந்தது. அதை தாண்டி வருகின்ற 7ஆம் தேதி மட்டும் நாங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், என்ன முடிவு தெரியும் என்று சொல்றதுக்காக. சட்டத்தின்படி பார்க்கும்போது அவருக்கு எதிராகத்தான் அனைத்து சாட்சியங்களும் இருக்கிறத இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்திக் கொள்றேன். அதை தாண்டி இனி லோயர்ஸ் மேட்ட கையில தான் இருக்கு. அவர் என்னென்று திருப்ப புனையில கொண்டு வர போயினோம். புனையில விட்டாலும் என்ன மாதிரி சட்டத்திட்டங்கள் வந்து என்ன நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி வந்து புனையில விடுவாங்க. டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா புனையில் விடும் பட்சத்திலும் அவர் அமைதியாக இருப்பாரா என்றதோ ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒரு பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்காமல் அமைதியாக இருப்பாரா என்றது வந்து ரெண்டாம் பட்சம், அது பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதையும் நாங்க இந்த இடத்துல உணர வேண்டும். ஆனால் மக்கள் எல்லாருமே வந்து அதிகளவான மக்கள் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வெளியில வரணும் என்று சொல்லி என்னென்ன தங்களால முயற்சி செய்யலுமோ அந்த முயற்சி செய்யறாங்க. கூடுதலான பேர் இறைவனை வேண்டி கொண்டிருக்கிறாங்க. அர்ஜுனா வெளியில வரதான் பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும்ன்றாங்க. திரும்பவும் இந்த சாவச்சேரி பிரச்சனை மாதிரியே இன்றைக்கு வந்து மன்னார்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இப்படி எங்களை கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் வந்து எவ்வளவோ இருக்குது. அதையும் நாங்க யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் வெளியில வரணும்னு சொல்லிக்க வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி நீங்க பொது வழியில வந்து உங்களுக்கு நான் அந்த பிரச்சனையை வந்து நீங்க தெரிவிக்க வந்து முன் வரணும். அதை தாண்டி வைத்தியர் செந்தூரன் அவர்கள் ஒரு கருத்தொன்று முன்வைத்திருந்தார். தனியார் ஆஸ்பத்திரியில வந்து இவ்வாறான விஷயங்கள் அதிக அளவு நடக்குது தானே, அதை நீங்கள் கணக்கில் எடுக்கவில்லையா, அதை நீங்க கருத்தில் கொள்ளவில்லையா என்று கேள்விப்பட்டேன். ஆனா சொல்லியிருந்தார் அவர். ஆனா இன்னும் ஒரு விதத்துல பாக்க வந்து தனியார் ஆஸ்பத்திரியில நடக்கிற தவறுகளை தாண்டி, கவன ஈனத்தை தாண்டி அரசாங்க மருத்துவமனையில நடக்கிற இவ்வாறான கவன ஈனங்கள் வந்து அதிகளவாக போய்கொண்டிருக்கிற வந்து ஒரு உண்மையான தகவல். நானும் வெயிட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு 6ஆம் தேதி இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. கோர்ட்ல என்ன தீர்ப்பு வழங்குவான்னு சொல்லி. ஓகே, காத்திருப்பா.